பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக 2 ஆண்டுதான் இருந்தார். அந்த 2 ஆண்டுகள்ல யாராலையும் மறக்க முடியாத, எந்த காலத்திலையும் மறுக்க முடியாத 3 திட்டங்களை அண்ணா கொடுத்தார், செய்து முடித்தார். முதல் திட்டம் சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார். 2வது சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரத்தை தந்தார். 3வது இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்றைக்குமே இடம் இல்லை, இருமொழி கொள்கை தான் என்று தமிழ்நாட்டில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற 3 திட்டத்தை யாராலும் மறக்க முடியாது, எந்த கொம்பன் இருந்தாலும் மாற்ற முடியாது. இந்த 3ஐயும் செய்து விட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், டெல்லியில் ஆட்சியில் இருப்பவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள், எங்கள் ஆட்சியை கூட ஏதாவது ஒரு நாள் அவர்கள் கலைத்து விட முடியும். ஆனால் என் இடத்துல வேறொரு உட்கார்ந்த பிறகு நான் செய்ததையெல்லாம் மாற்றலாம் என்று நினைக்கக்கூடும். அப்படி நினைக்கும் பொழுது அவர்கள் அறியாமலேயே அவர்கள் உள்ளத்தில் ஒருவித பயம் ஏற்படும். அந்த பயம் அவர்களுடைய மனசில் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை இந்த அண்ணாதுரை தான் ஆள்கின்றான் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு அவ்வளவு தைரியத்தோடு துணிச்சலோடு சொன்னாருன்னா, அந்த சட்டங்களும் தீர்மானங்களும் வருவதற்கு அப்பொழுது சட்ட அமைச்சராக இருந்த ஐயா மாதன் அவருடைய சட்ட அறிவு மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அதன் பிறகு ஐயா மாதன் அவர்கள் நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய அமைச்சரவையிலும் பணியாற்றி இருக்கிறார். சட்டத்துறை, கூட்டுறவுத்துறை, தொழில்துறை என பல்வேறு துறைகளில் அமைச்சராக பணியாற்றி பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்.